பார்க்கிறோம். ஐடி ஊழியரை கடத்தி தாக்கிய வழக்கில் முன்ஜாமீன் கோரியிருக்கிறார் நடிகை லட்சுமி மேனன். நடிகை லட்சுமி மேனன் அவருடைய நண்பர்களோடு சேர்ந்து ஐடி ஊழியரை கடத்தி தாக்கியதான வழக்கில் தேடப்பட்டு வரக்கூடிய நிலையில் அவர் தலைமறைவாகிவிட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அவர் முன்ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்திருக்கிறார். கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் முகிலன் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். முகிலன், இப்போ லட்சுமி மேனன் தரப்புல ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு, விவரம் என்ன? காயத்ரி, நாம் இன்று காலை 2 வீடியோக்களை நியூஸ் 18 தமிழ்நாட்டில் நாம் இன்று ஓடியோ இருப்போம். அதில் நடிகர் லட்சுமி மேனன் மற்றும் அவர்களது நண்பர்கள் காரில் செல்லக்கூடிய ஒரு சில பேரை நடு ரோட்டில் நிறுத்தி அவர்களிடம் மோதலில் ஈடுபடக்கூடிய காட்சிகளை நாம் வெளியிட்டிருந்தோம். அது மட்டுமல்லாமல் அவர்கள், அதாவது லட்சுமி மேனன் மற்றும் அவர்கள் நண்பர்கள் சென்ற காரில் ஒருவரை கடத்த முயன்றதாகவும் ஒரு புகாரை மிதுன் என்பவர் தாக்கல் செய்திருந்தார். அதன் அடிப்படையில் லட்சுமி மேனன் நண்பர்களான 3 பேர் இன்று காலை கைது செய்யப்பட்டிருந்தனர். காவல்துறையினர் விசாரணைக்கு லட்சுமி மேனனையும் தேடி வந்த நிலையில் லட்சுமி மேனன் தனது போனை சுவிட்ச் ஆஃப் செய்துவிட்டு தலைமறைவாக இருந்தார். எந்த வகையிலும் அவரை தொடர்பு கொள்ள முடியவில்லை. ஆனால் கொச்சி காவல்துறையினர் கண்டிப்பாக லட்சுமி மேனனை விசாரணைக்கு அழைக்கப்படுவார், அவரிடம் விசாரணை நடத்தப்படும் என்று தெரிவித்து அவர்களை தேடி வந்திருந்த நிலையில் லட்சுமி மேனன் இந்த நீதிமன்றத்தை நாடி இருந்தார். தற்போது நீங்கள் கூறியதுபடி அவர் நீதிமன்றத்தை நாடி இருக்கிறார். தற்போது கேரளா உயர்நீதிமன்றமானது அவருக்கு முன்ஜாமீனும் வழங்கி இருக்கக்கூடிய தகவல் தற்போது வெளியாகியிருக்கிறது. அதாவது இந்த வழக்கில் தான் கைது செய்யப்படுவதற்கு தடுப்பதற்காக முன்ஜாமீன் அவர் கேரள நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் விசாரித்த நீதிமன்றமானது தற்போது அவருக்கு முன்ஜாமீனையும் வழங்கியிருக்கிறது காயத்ரி. இதனால் அவர் கைது செய்யப்பட மாட்டார். ஆனால் காவல்துறையினர் லட்சுமி மேனனை விசாரணைக்கு அழைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த சம்பவமானது ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. ஒரு மது விடுதியில் லட்சுமி மேனன் மற்றும் அவர்கள் நண்பர்கள் அங்கு இருந்த போது இன்னொரு தரப்பினரிடம் ஏற்பட்ட மோதலில் தான் இந்த பிரச்சனையானது உருவெடுத்திருக்கிறது. அதைத் தொடர்ந்துதான் லட்சுமி மேனன் மற்றும் அவர்கள் நண்பர்கள் அந்த இன்னொரு தரப்பினரை தாக்கி இருக்கின்றனர். அதைத் தொடர்ந்து அந்த புகாரானதும் பதிவு செய்யப்பட்டிருந்தது. தற்போது அந்த வழக்கில் லட்சுமி மேனனுக்கு முன்ஜாமீன் கேரள உயர் நீதிமன்றம் வழங்கியிருக்கிறது காயத்ரி. முகிலன், இப்போ முன்ஜாமீன் வழங்கி இருக்கிறது, இதனால கைதிற்கான தடை இருக்கு. இப்போ இந்த வழக்குல லட்சுமி மேனன் தரப்புல இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் என்ன? விசாரணைக்கு அவர் அழைக்கப்படக்கூடிய பட்சத்துல என்னென்ன விவரங்கள் எல்லாம் கேட்கப்படும்? காயத்ரி, கண்டிப்பாக, அதாவது அந்த மிதுன் என்பவர் அளித்த புகாரிலேயே லட்சுமி மேனன் மற்றும் அவரது நண்பர்கள் சிலர் தங்கள் அதாவது மது விடுதிக்குள்ளேயே அந்த பிரச்சனையானது ஏற்பட்டிருக்கிறது. அந்த பிரச்சனை அப்போதே பேசி அதாவது அங்கு தீர்க்கவும் செய்யப்பட்டிருக்கிறது. அதைத் தொடர்ந்து அந்த லட்சுமி மேனன் மற்றும் அவர்கள் நண்பர்கள் அந்த மது விடுதிக்கு வெளியே வந்தும் பிரச்சனையில் ஈடுபட்டதாகத்தான் அந்த குற்றச்சாட்டில் அந்த புகாரில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது நான் ஏற்கனவே கூறியபடி ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவில் பானர்ஜி சாலை என்ற கொச்சியில் இருக்கக்கூடிய பானர்ஜி சாலை, அந்த சாலையின் நடுவில் தங்களது காரை நிறுத்தி அதே போல தங்கள் காரில் உள்ள இருந்தவர்களிடம் மோதலில் ஈடுபட்டதாகவும் ஒருவரை, அதாவது பழி தீர்த்து கொள்ள அல்லது பயமுறுத்த ஒருவரை காரில் கடத்தியதாகவும் காரில் அடைத்து அங்கிருந்து சென்றதாகவும் அந்த புகாரானது அளிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து இன்று 3 பேர் கைது செய்யப்பட்டனர். 2 ஆண்கள், ஒரு பெண், சோனாமோல் என்ற ஒரு பெண் உட்பட மொத்தம் 3 பேர் இன்று கைது செய்யப்பட்டிருந்தனர். இது தொடர்பான மேல விசாரணைக்கு லட்சுமி மேனனிடம் காவல்துறையினர் விசாரிக்க திட்டமிட்டிருந்த நிலையில்தான் அவர் அதாவது தனது போனை சுவிட்ச் ஆஃப் செய்துவிட்டு தலைமறைவாக இருந்தார். அவரிடம் என்ன உண்மையில் நடந்தது, அந்த புகாரில் கூறியதுபடி நடந்ததா, அவரது தரப்பு நியாயம் என்ன என்பதையும் கேட்பதற்காக காவல்துறையினர் முயன்றதாகவும், ஆனால் அவர் தொடர்பு கொள்ள முடியாத நிலையிலும் அவர் தேடிய இடங்களில் அவர் இல்லாத நிலையும் அவர் தலைமறைவாக இருந்ததாக காவல்துறையினர் தெரிவித்திருந்தனர். தற்போது அவர் இந்த முன்ஜாமீனை மனு தாக்கல் செய்து அவருக்கு முன்ஜாமீன் வாங்கியிருக்கிறார். இனி நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். கொச்சி காவல்துறை அவரை மீண்டும் விசாரணைக்கு அழைக்க இருக்கிறார்களா அல்லது எவ்வாறு, அதாவது ஏற்கனவே புகாரில் லட்சுமி மேனன் பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதனால் லட்சுமி மேனனிடம் எவ்வாறு விசாரணை நடத்தப் போகிறார்கள் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் காயத்ரி. நன்றி முகிலன், விவரங்களை இணைந்து வழங்கியமைக்காக.